வணக்கம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். குறிப்பா 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற மனிதநேயம் பத்தின தகவல்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மனித நேயம்னா என்ன? இத நாம இயற்கையில இருந்தே ரொம்ப சுலபமா கத்துக்கலாம். ம், எப்படி சொல்றீங்க? இப்போ பாத்தீங்கன்னா, எந்த ஆறும் தனக்கு தாகம் எடுக்குதுன்னு தனக்காக தண்ணி குடிக்கிறதில்ல. நிலம் தனக்கு பசிக்குதுன்னு தனக்காக விளைவதில்லை. மரம் தனக்காக பழங்களை தரதில்லை. எல்லாமே மத்தவங்களுக்காக தான் இயங்குது. கரெக்ட். இயற்கை நமக்கு சொல்ற பெரிய பாடமே இதுதான். மனிதனோ தனக்காக மட்டும் வாழாம பிறருக்காகவும் வாழணும். ஆமா, கேக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இதுல ஆழமான ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு. கண்டிப்பா. இப்படி தனக்காக வாழாம பிறருக்காக வாழ்பவர்களால தான் இந்த உலகமே இன்னும் சீரா இயங்கிட்டு இருக்கு. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது, தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்யறது, ஆதரவு இல்லாதவங்கள அரவணைக்கிறது, இதெல்லாம் தான் உண்மையான மனிதநேயம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான உண்மைய பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு புறநானூற்று பாடல் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கு. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படிங்கறது தான் அந்த வரி. மனிதநேயத்தோட வாழ்றாங்கனால தான் இந்த உலகம் இருக்குங்கிறத இது தெளிவா உணர்த்துது. அருமையான வரி. இதை எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு ஒரு நிமோனிக் நாமளே உருவாக்கலாம். ஓ, சொல்லுங்க கேப்போம். இப்போ புறநானூறு அப்படிங்கிற வார்த்தையில புறம் அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா? புறநானு புறம் அப்படின்னா மற்றவர்கள் அல்லது பிறர் அப்படின்னு அர்த்தம். ஆமா. சோ பிறர்க்கென முயலுனர் அப்படின்னு பிறருக்காக வாழ்வதை பத்தி பேசுற இந்த வரி புறம்னு தொடங்குற புறநானூற்றுல தான் இருக்குன்னு ரொம்ப சுலபமா மூளையில பதிவு செஞ்சுக்கலாம். இத மனப்பாடம் பண்ணவே வேண்டாம். அட, இது ரொம்ப சரியான ஒரு தொடர்பு முறை. வார்த்தைகளுக்கு இடையில இருக்கிற இந்த சின்ன சின்ன கனெக்ஷன்ஸை பிடிச்சிட்டா எக்ஸாம் ஹால்ல குழப்பமே வராது. நிச்சயமா. சரி, இப்போ இந்த மனிதநேயத்தோட 3 முக்கிய தூண்களா இருக்கிற ஆளுமைகளை பத்தி பாப்போம். முதல்ல மக்களோட பசிப்பிணிய போக்கிய வள்ளலார். ஆமா, அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு கடுக்கன் கதையை நாம படிச்சிருப்போம். ஒரு நாள் ரொம்ப தூரம் நடந்து போன களைப்புல வள்ளலார் ஒரு சத்திரத்தோட திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருந்தார். ம், அப்போ ஒரு திருடன் வந்தான். கரெக்டா? அதேதான், அவன் படுத்திருந்த வள்ளலாரோட ஒரு காதுல இருந்த தங்க கடுக்கனை கழற்ற முயற்சி பண்ணான். திருடன் கழற்றான்னு தெரிஞ்சும் அவன் பயந்து ஓடிடக்கூடாதுன்னு வள்ளலார் கண்ணை மூடி அப்படியே அமைதியா இருந்தார். அது மட்டும் இல்ல. ஒரு கடுக்கனை கழற்றினதும் அவன் வசதிக்காக திரும்பி படுத்து தன்னோட மறு காதையும் காட்டினார். ஆமா, இந்த கதை இங்க முடியல. அவன் 2வது கடுக்கனிய கழட்டிட்டு ஓட பார்க்கும்போது வள்ளலார் ரொம்ப மென்மையான குரல்ல கூப்பிட்டாரு. அப்பா, இது 2ம் தங்க கடுக்கன், கம்மி விலைக்கு வித்துடாதன்னு சொன்னார். படுத்தேன்னு சொன்னார். கோவப்படுறதுக்கு பதிலா திருடனோட பாதுகாப்ப பத்தியும் அவர் யோசிச்சதுதான் மனிதநேயத்தோட உச்சகட்டம். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அவரோட இந்த இரக்கம் ஒரு தனிநபரோட நின்னுடல. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் அவர். ஆமா, மக்கள் வாடுறத பார்த்து துடிச்சு போனார். அது மட்டும் இல்லாம அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வையும் உருவாக்குனார். வடலூர்ல சத்திய தர்மசாலை அப்படிங்கிற ஒன்ன நிறுவி சாதி மத பேதம் இல்லாம எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். அவர் தொடங்கின அந்த அன்னதானம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பல நூற்றாண்டுகளை தாண்டி அவர் செயல் இன்றும் உயிர்ப்போட இருக்கு. இப்போ தேர்வுக்கு வர்ற மாணவர்களுக்காக இந்த செயலை ஞாபகம் வச்சுக்க ஒரு நிமோனிக் இருக்கு. வா அப்படிங்கிற எடுத்து நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும். வா வரிசையா? கொஞ்சம் விளக்குங்க. ஆமா, வள்ளலார், வடலூர், வாடிய பயிர், வா வா வா. வள்ளலார் எங்க தர்மசாலைய தொடங்கினார்? வடலூர்ல. அவரோட புகழ்பெற்ற வரி எது? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். எல்லாமே இந்த வா வரிசையிலே வந்துடுது. இது ரொம்ப பயனுள்ள குறிப்பு. மாணவர்கள் ஈஸியா குறிப்பெடுத்துக்கலாம். சரி, பசிய போக்குறது ஒரு வகை மனிதநேயம்னா, நோயால் பாதிக்கப்பட்டு சொந்த பந்தங்களாலேயே தூக்கி எறியப்பட்டவங்களை அரவணைக்கிறது மனிதநேயத்தோட இன்னொரு முகம். கண்டிப்பா. அந்த இடத்துல தான் அன்னை தெரசா வராங்க. தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மூதாட்டிய அவங்க சந்திச்ச அந்த நெகிழ்ச்சியான சம்பவம். ஆமா, சாலையோரல் அந்த மூதாட்டி முகத்தை துணியால மூடிட்டு ஆதரவில்லாம படுத்திருந்தாங்க. அவங்க கைகள்ல விரல்கள் கூட இல்ல. ஆனா ஒரு சின்ன பூனைக்குட்டிய அன்பா அரவணைச்சிட்டு இருந்தாங்க. அன்னை தெரசா கிட்ட போய் விசாரிச்சப்போ அந்த மூதாட்டி, என்ன தொடாதீங்க, வியாதி உங்களுக்கும் வந்துருன்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. என் உறவினர்களே என்ன ஒதுக்கிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தோட மருத்துவ பின்னணியே நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தொழுநோயினா ரொம்ப கடுமையா பரவும்னு எல்லாரும் பயந்து விலகி ஓடின காலம் அது. ஆனா அன்னை தெரசா எந்த தயக்கமும் இல்லாம அவங்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தாங்க.
மக்கள் சேவையே மகேஷன் சேவைன்னு வாழ்ந்த அவங்களோட அந்த மாபெரும் தியாகத்துக்கு தான் உலகத்தோட உயரிய விருதான அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சது. அவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோள் இருக்கு. அது தேர்வுல அடிக்கடி கேட்கப்படலாம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. சூப்பர் வரி அது. இதையும் ஞாபகம் வச்சுக்க நாம முதல்ல யூஸ் பண்ண அதே உத்தியை கையாளலாம். அன்னை தெரேசா தொழுநோய் ரெண்டுலயும் முதல் எழுத்தை எடுத்துக்கலாம். தெரசா தொழுநோய் தே தோ. கரெக்ட். இது ஒரு சின்ன குறுக்கு வழிதான், ஆனா எக்ஸாம் டென்ஷன்ல சரியான விடையை தேர்ந்தெடுக்க இது உங்களுக்கு பெரிதும் உதவும். இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகிறது. அன்னை தேசாவுக்கு பிறகு அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின இன்னொரு இந்தியரும் இருக்கார். நிறைய பேருக்கு இவரை பத்தி அவ்வளவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. கைலாஷ் சத்யார்த்தி தானே? அதேதான். குழந்தைங்க உரிமைக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணிச்ச ஒரு மனிதர். அவரோட பயணம் எப்படி தொடங்குச்சுங்கிறது ஒரு நல்ல பாடம். அவர் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது சாலையோரம் தன் வயசுலயே இருக்கிற ஒரு பையன் பள்ளிக்கு வராம தன் அப்பாவோட வேலை செய்யறத பார்த்தார். ஆமா. ஏன் அந்த பையன் மட்டும் ஸ்கூலுக்கு வரலங்கிற கேள்வி அவரை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. பணம் இல்லாததால தான் அவங்க வேலைக்கு போறாங்கன்னு தெரிஞ்சப்போ அவருக்கு ரொம்ப மனவருத்தத்தை கொடுத்துச்சு. அந்த சின்ன வயசுல ஏற்பட்ட தாக்கம்தான் அவரை பிற்காலத்துல ஒரு மாபெரும் மனிதநேய செயல்பாட்டாளரா மாத்துச்சு. அவர் செஞ்ச சாதனைகள்லாம் மலைக்க வைக்கும் புள்ளி விவரங்களா இருக்கு. உண்மையா சொல்லணும்னா பிரமிப்பா இருக்கு. அவர் தொடங்கின இயக்கத்தோட பேரு குழந்தைகளே பாதுகாப்போம். கடந்த 30 வருஷங்கள்ல அவர் மீட்டெடுத்த குழந்தை தொழிலாளர்களோட எண்ணிக்கை 80,000 பேர். 80,000 குழந்தைகளை மீட்டிருக்காரா? ஆமா. அது மட்டும் இல்ல, உலக குழந்தைகளோட கல்வி உரிமைக்காக 103 நாடுகள்ல அவர் நடந்த தூரம் 80,000 கிலோமீட்டர். 80,000 கிலோமீட்டருங்கிறது உலகத்தை 2 முறை சுத்தி வர்றதுக்கு சமம். உண்மையிலே வியக்க வைக்கும் எண்கள் இவை. அவரோட புகழ்பெற்ற வரியையும் நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தைகளை தொழிலாளர்களா மாத்துறது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளோட கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. அற்புதமான சிந்தனை. சரி, இவ்ளோ தகவல்களையும் தேர்வுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்கும் நாமே ஒரு நிமோனிக் உருவாக்கலாம். ரொம்ப சிம்பிள். கைலாஷ் குழந்தைகள். க கு. அடுத்து எண்கள் பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒற்றுமை இருக்கு. அவர் மீட்ட குழந்தைகள் 80,000, அவர் நடந்த கிலோமீட்டர் 80,000. ஓ, ரெண்டுமே 80,000 தான். அப்போ 80க்கு 80ங்கிறத கைலாஷ் சத்யார்த்தியோட சுலபமா இணைச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மிகச் சிறப்பான ஒத்தி. உலக அளவுல மனிதநேயத்தை பரப்பியவங்கள பார்த்த நாம இப்போ ஒரு சாதாரண குடும்பத்துல நடந்த ஆனா உலகையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மாபெரும் நிகழ்வை பத்தி பார்க்க போறோம். உறுப்பு கொடை பத்தின நிஜ கதை இது. பெங்களூருல இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருந்த ஒரு சிறுமியோட கதை தானே? ஆமா, நாளுக்கு நாள் அந்த பொண்ணோட இதயம் வலுவிழந்துட்டே போச்சு. அதே சமயம் திருக்கழுக்குன்றத்துல விளையாடிட்டு இருசக்கர வாகனத்துல வீட்டுக்கு திரும்பிய ஹிதேந்திரன் ஒரு இளைஞன் எதிர்பாராத விதமா விபத்துல சிக்கிட்டான். ரொம்ப சோகமான நிகழ்வு அது. ஹிதேந்திரனோட முழுமையா செயலிழந்துருச்சு. ஆனா இதயம் மட்டும் துடிக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. எந்த பெற்றோருக்குமே இந்த பேரிடிதான். ஆனா ஹிதேந்திரனோட பெற்றோர் அசோகன், புஷ்பாஞ்சலி 2 பேருமே மருத்துவர்கள். அவங்க ஒரு மாபெரும் முடிவு எடுத்தாங்க. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அந்த பெற்றோர் எடுத்த முடிவு மருத்துவத்துறையிலையும் மனிதநேயத்திலையும் ஒரு பெரிய பாய்ச்சல். எங்க பையனை இழக்க விரும்பல, அவ வேற ஒருத்தர் வடிவுல வாழட்டும்னு சொல்லி அவனோட துடிக்கும் இதயத்தை தேவைப்படுற ஒருத்தருக்கு பொருத்துங்கன்னு சம்மதிச்சாங்க. அந்த இதயம் பெங்களூருக்கு கொண்டு போகப்பட்டு மரணத்தின் விளிம்புல இருந்த அந்த சிறுமிக்கு பொருத்தப்பட்டது. ஹிதேந்திரன் பிறந்தப்போ அவங்க பெற்றோரோட இதயத்தை கொள்ளை கொண்டான். இறந்தப்போ உலகத்தாரோட இதயங்களை எல்லாம் வென்றான். ரொம்ப உருக்கமான தியாகம். இத ஞாபகம் வச்சுக்க ஒரு அழகான உத்தி இருக்கு. ஹிதேந்திரன்கிற பேரை சற்று கவனிச்சு பாருங்க. அதுக்குள்ளேயே இதயம்ங்கிற சொல் ஒளிஞ்சிருக்கு. ஆமா, இதயம் கொடுத்து இதயங்களை வென்றவன் ஹிதேந்திரன்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சின்ன வேலை. ஒரு லைட்னிங் ரவுண்டு. உங்களுக்காக ஒரு மின்னல் வேக கேள்வி பதில் பகுதியை ஆரம்பிக்கலாம். நான் கேள்விகள் கேட்பேன். ஏன் எதிரே இருப்பவர் டக்குன்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்வார். அதாவது நேயர்கள் இதை கேட்கும்போது நான் சொல்றதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள பதில சொல்லி உங்களை நீங்களே சரிபார்த்துக்கணும். நான் முற்றிலும் தயார். நீங்க கேள்விகளை ஆரம்பிக்கலாம். சூப்பர். இதோ உங்க முதல் கேள்வி. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் என்ன? மனிதநேயம். தமக்கென முயலா நோன்றால் இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. புறம் என்பதன் பொருள் என்ன? மற்றவர்கள் அல்லது பிறர். தம் பொருளை கவர்ந்த திருடனிடமும் அன்பு காட்டியவர் யார்? வள்ளலார். வள்ளலார் திருடனிடமிருந்து எதை காப்பாற்ற நினைத்தார்? அவன் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இது யாருடைய கூற்று? வள்ளலார்.
வள்ளலார் சத்திய தர்மசாலையை எங்கு தொடங்கினார்? வடலூர். சத்திய தர்மசாலையின் முக்கிய நோக்கம் என்ன? பசி பிணிப்போக்குதல். நோயாளிகளிடம் அதீத அன்பு காட்டியவர் யார்? அன்னை தெரசா. அன்னை தெரசா அரவணைத்த மூதாட்டிக்கு இருந்த நோய் என்ன? தொழுநோய். மக்களுக்கான சேவையே இறை சேவை என்று வாழ்ந்த வெளிநாட்டவர்? அன்னை தெரசா. அன்னை தெரசாவுக்கு எதற்கான நோபல் பரிசு கிடைத்தது? அமைதி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. யார் கூற்று? அன்னை தெரசா. அன்னை தெரசாவுக்கு பிறகு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கத்தின் பெயர் என்ன? குழந்தைகளை பாதுகாப்போம். அவர் மீட்கப்பட்ட குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 80,000 பேர். உலக குழந்தைகளின் கல்விக்காக அவர் பயணம் செய்த தூரம் எவ்வளவு? 80,000 கிலோமீட்டர். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் என்று கூறியவர்? கைலாஷ் சத்யார்த்தி. உறுப்புக்கொடை செய்து மாபெரும் மனிதநேயத்தை வெளிப்படுத்திய இளைஞனின் பெயர் என்ன? ஹிதேந்திரன். ஹிதேந்திரனின் பெற்றோரின் பெயர்கள் என்ன? அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி. ஹிதேந்திரனின் இதயம் எந்த ஊரில் உள்ள சிறுமிக்கு பொருத்தப்பட்டது? பெங்களூரு. மிகச் சிறப்பு. இந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்க மனசுக்குள்ள சரியா சொல்லிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமா,